Hi guys and welcome back to Kama Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டே டு டே நம்ம கிரிப்டோ கரன்சி சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து உங்களுக்காக இருக்குங்க. என்ன அப்படின்னா பினான்ஸ் வந்து ஒரு பிட்காயின் இத்தரியம் அண்ட் USDT பேரை வந்து டீலிஸ்ட் பண்ண போறாங்களாம். which has been a shocking news to hear in the evening. So evening தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்றதால உடனே we are uploading first exclusively in our channel. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா பினான்ஸ் வந்து ஒரு ரீசனா ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இததான் ஒரு ஸ்பெசிபிக் பேர் பிட்காயின் இத்தரியம் அண்ட் USDT பேர் வந்து நாங்க வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றத ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா BIDR அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்தோனேஷியன் ருபையா பேக்ட் ஸ்டேபிள் காயின். ஸோ நம்ம ஜென்ரலா நீங்க போய் பினான்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா பிட்காயின் ட்ரேட் ஆகும். நம்ம பினான்ஸ்ல போய் பிட்காயின் வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம USDT கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த யூஎஸ் டாலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா பிட்காயின் வாங்குவோம். அதே மாதிரி நிறைய கரன்சிஸ் வந்து உள்ள இருக்குங்க. ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பிட்காயின் வாங்கலாம். வேற என்னெல்லாம் இருக்கு, ஹாங்காங் டாலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பிட்காயின் வாங்கலாம். யூரோ யூஸ் பண்ணி நீங்க பிட்காயின் வாங்கலாம். USDT யூஸ் பண்ணி பிட்காயின் வாங்கலாம். அதே மாதிரி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் ருபையா. ஸோ இந்தோனேஷியன் ருபையா வச்சு கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வாங்கலாம். இப்ப பினான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்தோனேஷியன் ருபையாக்கு அகெயின்ஸ்டா வந்து உங்களால எதுவுமே பிட்காயின் வாங்க முடியாது, இத்தரியம் வாங்க முடியாது அண்ட் USDT வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20க்குள்ள உங்க போர்ட்போலியோ அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தோனேஷியன் ருபையா அகேன்ஸ்டா பிட்காயின் வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை மாத்திக்கோங்க, வேற ஒரு டோக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டா மாத்திக்கோங்க, பிகாஸ் அதுக்கு மேல நாங்க டீலிஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. எதுக்கு ப்ரோ இப்ப தேவையில்லாம இந்த பிட்காயின் வந்து பினான்ஸ் வந்து இப்ப இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மி. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் ருபையா யூஸ் பண்ணி பிட்காயினோ இல்ல இத்தரியமையோ இல்ல வந்து USDT வாங்குறது இல்ல. அப்படி இல்லாத ஒண்ணு வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் உள்ள கொண்டு வரலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம், ஒரு பொருள் வச்சிருக்காங்க, அந்த பொருள் மக்கள் யாருமே வாங்கல, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் எடுத்துட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சிருவோம். ஸோ அட்லீஸ்ட் மக்கள் அதையாவது புதுசா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேலன்ஸ் சப்போஸ் இருந்துச்சு, ஆகஸ்ட் 20க்கு மேல ஏதாவது ஒரு பேலன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு USD பெக் காயினா வந்து மாறிடும், அதுக்கு ஈக்குவலண்டா வேற ஒரு காயினா வந்து மாத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சஃபிஷியன்ட் டைமும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா May 17க்கு மேல யாராலையும் வாங்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத மாத்திக்கோங்க. May 17க்கு மேல இந்த பிட்காயின் ஆர் இத்தரியம் ஆர் USDT அகெயின்ஸ்ட் திஸ் இந்தோனேஷியன் ருபையா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராலும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ இப்ப இந்த மாதிரியான ட்ரேடிங் பேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஸ்டாப் ஆக போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இருக்குமே ப்ரோ, ஏன்னா பிட்காயினோட ட்ரேடிங் இத்தரியமோட ட்ரேடிங் USDT ட்ரேடிங்கே வந்து நீங்க ஸ்டாப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்காதுங்க. ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா வால்யூம் எதுவுமே இல்லை, வால்யூமே எதுவும் இல்லாத ஒரு இதை தான் வந்து எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் மார்க்கெட் லூசர்ஸ், அதாவது மார்க்கெட் லூசர்ஸ் தான் யாருன்னா யாரெல்லாம் இந்த பிரைஸ் வந்து டவுன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, கிரிப்டோ பிரைஸ் டவுன், அப்ப அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய நியூஸா காட்டுவாங்க. ஐயோ பிட்காயின் வந்து எடுத்துட்டாங்க, இத்தரியம் எடுத்துட்டாங்க, USDT எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா நீங்க உள்ள ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நாலேஜோட நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு நியூஸுமே கிடையாது. ஏன்னா வால்யூமே உள்ள இல்ல, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எடுத்துட்டு வேற ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. இது வந்து பினான்ஸ்க்கு வந்து ஒரு பிளஸ் தானே தவிர கண்டிப்பா வந்து மைனஸ் கிடையாது. அண்ட் இதனால எந்த ஒரு இம்பாக்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து வராது. ஸோ நீங்க வந்து எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் ஹாட் நியூஸ் இன் கிரிப்டோ டுடே ஈவினிங் நடந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு ஷோ பண்றோம். ஸோ இதே மாதிரி நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டே டு டே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க சேனல்ல வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒன்னா follow Karma Crypto channel and show your support to us because we'll be sharing day-to-day updates coming in cryptocurrency only for you guys. Thank you.